ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரெட் சாண்ட்விச். அதுதாங்க இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த சாண்ட்விச்சுக்காக நான் ப்ரெட் எடுத்திருக்கேங்க. இப்போ இதுக்காக நான் நார்மல் வீட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு சாண்ட்விச் ப்ரெட் இருந்தாலும் நம்ம அதையும் யூஸ் பண்ணலாங்க. இப்போ நார்மல் நான் வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். அடுத்து இதுக்காக 3 முட்டை எடுத்திருக்கேங்க. அடுத்து பொடியாக கட் பண்ண குடமிளகாய். நான் அந்த 3 கலர்லேயும் எடுத்திருக்கேன். குடமிளகாய் ரெட், எல்லோ, க்ரீன் இந்த 3 கலர்லேயும் நான் இந்த குடமிளகாயை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் நான் இதுக்காக எடுத்துருக்கேங்க, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். நம்ம வேறு ஏதாவது பீஸா சாஸ் இந்த மாதிரி இருந்தால் கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து துருவின சீஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. சீஸை நல்லா துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்சடு ஹெர்ப்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வெஸ்டர்ன் ஃபுட்டுக்கெலாம் போடுற இந்த மிக்சடு ஹெர்ப்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அடுத்து பட்டர் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. அப்புறம் சீஸ் ஸ்லைசஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இந்த ப்ரெட் சாண்ட்விச் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 ப்ராசஸில் நம்ம ரெடி பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 3 முட்டையை நான் ஒரு பவுலில் போட்டிருக்கேன். போட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போடுறேங்க. இதில் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிக்சடு ஹெர்ப்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. அடுத்து கொஞ்சம் நான் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா நான் பிளெண்ட் பண்ணுறேங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு பிளெண்டரில் வச்சு நான் இதை நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்த ப்ராசஸ் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ப்ரெட் ஸ்லைசஸை நான் கொஞ்சமாக பட்டர் போட்டு தவாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ப்ரெட்டை நான் நல்லா டோஸ்ட் பண்ணுறேன். இதில் நம்ம பட்டர் சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்க இந்த ப்ரெட் எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணுறேங்க. நல்லா இந்த ப்ரெட் நல்லா டோஸ்ட் ஆகட்டும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய இந்த ப்ரெட் பார்த்திங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து நான் தவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்க்குறேங்க. சேர்த்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை இப்போ இந்த தவாவில் ஊற்றுறேன். நம்ம அந்த மிக்சட் ஹெர்ப், சில்லி ஃப்ளேக்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் கலந்து எடுத்து வச்சுருக்க இந்த முட்டையை நான் தவாவில் ஊற்றுறேங்க. தவாவில் ஊற்றி நல்லா இதை ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இல்லைனா கொஞ்சம் நமக்கு திக்காக இருக்கும், ஒரு சைடு நமக்கு ரொம்ப மெல்லிஸாக இருக்குங்க. இந்த மாதிரி இதை நம்ம மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய இந்த முட்டை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வருதுங்க. இந்த மாதிரி இது ஒரு 1/2 குக் ஆனதும்
நம்ம எடுத்து வச்சுருக்க டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி நான் மேலே வந்து அதை வைக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக செய்யணுங்க. இப்போ இந்த ப்ரெட்டை வந்து வச்சு இந்த முட்டையை அப்படியே நல்லா திருப்பி போடுறேன். திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா இதை வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 கார்னர்ஸும் நம்ம நல்லா ஃபோல்டு பண்ணிடலாம். அந்த ப்ரெட்டு நம்ம எந்த சைஸ்க்கு வச்சோமோ அந்த சைஸ்க்கு இந்த 4 கார்னரையும் நான் நல்லா ஃபோல்டு பண்ணுறேன். பண்ணிவிட்டு அது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரெட் சில்லி சாஸ் அதை ஆட் பண்ணுறேன். அதை நல்லா அப்ளை பண்ணுறேங்க. இந்த சாஸ் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சீஸை வந்து இதில் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்க சீஸை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்து நான் எடுத்து வச்சுருக்க பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் அதையும் இதில் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேங்க. இதில் வந்து நம்ம ஃபுல்லாக வெங்காயம், அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க குடமிளகாய், இந்த குடமிளகாய் இதில் வந்து இந்த மாதிரி நல்லா விடுறேன். ஃபுல்லாக வந்து நம்ம இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து திரும்பவும் கொஞ்சம் நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக நான் வந்து தூவுறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிக்சடு ஹெர்ப்ஸ் அதை லேசாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாங்க. மிக்சடு ஹெர்ப்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் இதுக்கு மேலே நான் ஒரு லேயர் வந்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். அடுத்து வந்து இதுக்கு நான் வந்து நம்மளுடைய இந்த சீஸோட ஸ்லைசஸாக இருக்கிற இந்த சீஸை வந்து நான் இது மேலே வைக்கிறேன். நல்லா இந்த மாதிரி அதை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அடுத்த ஸ்லைசஸ் ப்ரெட்டை அது மேலே வந்து நான் வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சு நல்லா செட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி 2 ப்ரெட் ஸ்லைசஸையும் இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். கட் பண்ணி நல்லா தனியாக எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா 2 பக்கமும் நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா இந்த நம்ம போட்டிருக்க சீஸ் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போது நம்மளுடைய இந்த ப்ரெட் சாண்ட்விச் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குங்க. நல்ல டேஸ்டியான ப்ரெட் சாண்ட்விச் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நல்ல டேஸ்டியான ஒரு சாண்ட்விச் பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்க அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.